ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திஸ் மதுரை கிச்சன். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டுடே ஸ்பெஷல் தக்காளி சாதம் வித் முட்டை ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 6 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக கீரி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் பொன்னி பச்சரிசி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 2 காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கீரி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும். இந்த டைம் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ½ டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக புதினா, அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு மசாலா வடலாம் போயிட்டு நல்லா தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகிருக்கு. இந்த டைம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பொன்னி பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நமக்கு உப்பு உரப்பலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் குழஞ்சா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், மாதுளம்பழம், கேரட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆம்லேட்டுக்கு முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்தை ஊற்றிக்கலாம்.
நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். தக்காளி சாதத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா ஆம்லேட் தான். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பீட்டர் இருந்தால் பீட்டர் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை ஃபோக் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கின பச்சை மிளகாய், வெங்காயம், நீங்கள் இதில் கேரட்டோ இல்லை குடமிளகா இதனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு தோசை தவாவில் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்து ஆம்லேட் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட், அதனால சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருப்போமா கீரை சீக்கிரம் கருகிரும், வெங்காயம்லாம் வந்து குக் ஆகிருக்காது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரியும் அடுத்த சைடு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்லாம், டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேக் பண்ணி இப்போ எங்கேயாவது வெளியே போகிறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போகலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ சாதத்தோடு நமக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை ஆம்லேட், கொஞ்சமாக வடகம். ஸோ சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணலாம். நம்ம ரெகுலராக டெய்லி குழம்பு சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ரைஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குக்கிங் டைமும் ரொம்ப கம்மி தான், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம தக்காளி சாதத்தோட நம்ம ஆனியன் ரைத்தா, வடகம், ஆம்லேட்லாம் வச்சு சாப்பிடும்போது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான தக்காளி சாதம் முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.